This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ்ட் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. பீகார் நடவடிக்கைகளுக்கு நடுவே டாக் பாபு என்ற நாய்க்கு இருப்பிட சான்றிதழ் வினோதத்தின் உச்சம். பீகார் மாநிலத்தில் விரைவில் தேர்தல் நடைபெறும் நிலையில் அங்கு சார் எனப்படும் வாக்காளர் பட்டியலில் சரிபார்ப்பு பணிகள் நடந்து வருகின்றன. தான் வாக்காளர் என்பதை நிரூபிக்கும் வகையில் ஆவணங்கள் மக்கள் சமர்ப்பிக்க வேண்டும். இதற்கிடையே அங்கு டாக் பாபு என்ற பெயரில் ஒரு கோல்டன் ரெட்ரீவர் வகை நாய்க்கு இருப்பிட சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. பீகாரில் இன்னும் சில மாதங்களில் தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதனால் அங்கு தேர்தல் களம் இப்பொழுதோ சூடு பிடித்து வருகிறது. அரசியல் களம் ஒரு பக்கம் இருக்க, அங்கு தேர்தல் ஆணையமும் கூட சரி எனப்படும் சிறப்பு வாக்காளர் சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. எதிர்க்கட்சிகள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கைகளை செயல்படுத்தி வருகிறது. இதற்கிடையே பீகாரில் நாய் ஒன்றுக்கு இருப்பிட சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது. இந்த சான்றிதழை உடனடி சம்பந்தப்பட்ட அதிகாரி ரத்து செய்துவிட்டார். யாரோ சில விஷமிகள் வேண்டுமென்றே இதை செய்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இருப்பினும் டாக் பாபு என்ற அந்த நாய்க்கு வழங்கப்பட்ட இருப்பிட சான்றிதழ் குறித்த ஃபோட்டோ இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. இந்த சான்றிதழ் தந்தை பெயர் குட்டா பாபு, தாய் பெயர் குட்டியாதேவி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் டாக் பாபு மசூரி தபால் நிலையம் பகுதியில் வசிப்பதாகவும் இருக்கிறது. வருவாய் அலுவலர் முராரி சவுகான் என்பவர் டிஜிட்டல் முறையில் கையெழுத்திட்டு இந்த சான்றிதழ் வழங்கியுள்ளார். இந்த சம்பவம் பேசு பொருள் என நிலையில் அதிகாரிகள் இது குறித்து விசாரித்தனர். இதில் டெல்லியை சேர்ந்த ஒரு பெண்ணின் ஆவணங்களை கொடுத்து அதன் மூலம் இந்த சான்றிதழ் பெறப்பட்டது தெரிய வந்துள்ளது. இந்த பெண்ணின் ஆதார் கார்டு மற்றும் பிற ஆவணங்கள் பயன்படுத்தி யாரோ மோசடி செய்தது தெரிய வந்தது. இது குறித்து பாட்னா மாவட்ட மாஜிஸ்திரேட் தியாகராஜன் கூறுகையில், இது மிகவும் தீவிரமாக விஷயம். யாரோ விஷமி இப்படி ஒரு விஷயத்தை செய்துள்ளார். பீகாரில் தேர்தல் முன்னிட்டு சார் எனப்படும் வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடைபெற்று வரும் நிலையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துள்ளது. சார் எனப்படும் வாக்காளர் சீர்திருத்த நடவடிக்கை ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வருகின்றன. இந்த சூழலில் சார் நடவடிக்கை ஏற்படும் ஆவணங்களில் ஒன்றாக நிரந்தர இருப்பிட சான்றிதழ் நாய்க்கு வழங்கப்பட்டுள்ளது. அங்கு அரசியல் அரங்கிலும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. இதை வைத்து அங்குள்ள எதிர்க்கட்சிகள் சார் நடவடிக்கையை விமர்சிக்க தொடங்கியுள்ளனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.